அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வமன் நஅரத அன் ذிக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் தன்கா. யார் அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்பான். லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் நெருக்கடி இருந்தால், லா இலாஹ இல்லல்லாஹ்வை கூறியும் உங்களுடைய வாழ்வு விசாலமாக இல்லை என்றால், சோதனைகளால், பிரச்சனைகளால், செல்வத்தால், குடும்பத்தால், உறவுகளால் என எல்லா புறமும் இருளால் சூழப்பட்டு நெருக்கடிகள் இருந்தால், அல்லாஹ்வின் நினைவை விட்டு தூரமாகி வாழ்கிறீர்களா என்று நினைத்து பாருங்கள். தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான். பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால், பதறி விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால், குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லாஹ்வின் நினைவில்லாமல் இருந்தால் அல்லாஹ் சோதிப்பான், சுத்தப்படுத்துவான், நெருக்கமாக்குவான். மூன்றாவது அல்லாஹ் சோதிப்பதுடைய அடிப்படை அல்லாஹ் அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக. தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், ஆனால் அல்லாஹ் அவர்களை ஆரம்பம் முதல் இறுதி வரை சோதித்தான், மரணம் வரை சோதித்தான். ஏன்? அவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவதற்காக. சோதனைகளை கொடுத்து 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 ஒரு முஃமினை அல்லாஹ் பலப்படுத்தி 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 பொறுமையின் கூலியை கொடுத்து, பொருத்தத்தின் கூலியை கொடுத்து அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி கொண்டே வருவான், அந்தஸ்துகளை உயர்த்தி கொண்டே வருவான். அந்த அந்தஸ்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் வெளிப்படுத்துவான். அவர்களுக்கு இந்த சோதனைகளை மறுமையில் இருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு அதுவெல்லாம் ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடும். சொர்க்கத்தை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை காட்டுவான். அவன் வாழ்நாள் முழுக்க சோதிக்கப்பட்டவன். சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் அல்லாஹ் கேட்பான், உலகத்தில் ஏதாவது நீ சோதிக்கப்பட்டாயா என்று. அவன் சொல்லுவான், யா அல்லாஹ், உலகத்தில் நான் எந்த ஒரு சோதனையும் பார்க்கவில்லை என்று. அதை விட பெரிய அந்தஸ்து என்ன இருக்க போகிறது?